வணக்கம் ஸ்கை மிராக்கிள். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்கணும்னா, கேதார்நாத் போகிறோம். இப்போ ஹரித்வார் வந்தாச்சு. ஸோ ஹரித்வார்லேருந்து நம்ம இப்போ கேதார்நாத் போகணும். ஸோ அந்த போகிற வழியில் இந்த இயற்கை காட்சிகளை ஒன்று ஒன்றா அவங்களுக்கு காட்டின்னு போகிறேன். கங்கா நதி, அது நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கங்கா நதி அந்த ஆறு. ஸோ பார்த்திங்கன்னா ரோடில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா ஸ்மூத்லி அருமையாக இருக்குது. அந்த கடலோரமாகவே நம்ம பார்த்திங்கன்னா நம்மளோட பயணத்தை அப்படியே கொண்டு போகிறோம். அங்கே பார்த்திங்கன்னா அந்த கடலில் பார்த்திங்கன்னா ஸ்கேட்டிங்லாம் பண்ணுவாங்க. ஸ்கேட்டிங் அண்ட் போட்டிங் அண்ட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 6-7 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா கடல் பரப்பரப்பு தான் பார்த்திங்கன்னா அகலம் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த பசங்க பார்த்திங்கன்னா இந்த போட் எடுத்துன்னு வந்து அங்கே வச்சுட்டு இந்த ஸ்கேட்டிங் இதெல்லாம் பண்ணுறாங்க. பார்க்கவே நல்லா அருமையாக இருக்கும். இப்போ நம்ம கேதார்நாத்தை நோக்கி கிளம்பலாம். எப்படி பார்த்தாலும் நம்ம போய் சேர்றதுக்கு ஈவினிங் ஆகிடும் பழகுது. ஸோ அது வழியில் நீங்கள் அங்கே இருக்கிற இயற்கை காட்சியை உங்களுக்கு ஒன்று மலை பிரதேசம் அதெல்லாம் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம கேதார்நாத் போகிற வழியில் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு காளி அம்பா பார்த்திங்கன்னா கங்கை ஆறில் நடுவில் சுயம்பா இருக்கிறார். அவளை பார்த்துட்டு நம்ம அந்த அம்பாலையும் தரிசனம் பண்ணிவிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்திங்கன்னா கடலுக்கு நடுவில் நல்லா ஒரு டவுனான ஏரியாலாம் அதை ஏறி சாமியை பார்த்து வருவோம். அமைதியான பிளேஸ் தான் அது. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அந்த அம்பாலை போய் தரிசனம் பண்ணிட்டு வரும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் அம்பாள். நீங்கள் அந்த சப்போஸ் நீங்கள் கேதார்நாத் போகிற வகையில் இந்த அம்பாலும் நீங்கள் விசிட் பண்ணிட்டு போகணுன்னு என்னோட ஒரு ஆசை. ஏன்னா நீங்கள் அது பார்த்தீங்கன்னா கங்கை ஆற்று நடுவில் எங்கேயுமே அம்பாலை பார்த்துக்கணும். ரெண்டு இடத்துல பார்க்கலாம். நீங்கள் வைஷ்ணவி தேவி நீங்கள் போகிறீங்க அந்த சைடில் போனால் அங்கே ஒரு கங்கை நதிக்கு நடுவில் ஒரு அம்பாள் இருக்கிறார். அதே மாதிரி இங்கே காளி அம்பாள் இங்கே ஒரு இடத்துல இருக்கிறார்.